தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை நெருங்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று வறண்ட வானிலை நிலவும் என்றும் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் எனவும் கூறியுள்ளது. எனினும் காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. நாளை முதல் 3 நாட்களுக்கு தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிக்கக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் காலை நேரத்தில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வெயில் மிதமான அளவிலேயே இருக்கும் எனவும் வானிலை மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக நேற்று ஈரோட்டில் 98 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. தக்காளி விலை கடும் வீழ்ச்சியடைந்து 1 கிலோ 10 ரூபாய்க்கும் குறைவாக விற்கப்படுவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம், பொங்குலூர், கேத்தனூர், உடுமலை, பெருந்தொடவு உட்பட மாவட்டத்தில் உள்ள பல பகுதிகளில் அதிக அளவில் தக்காளி பயிரிடப்படுகிறது. இங்கு விளைவிக்கப்படும் தக்காளி மாநிலம் முழுவதும் அனுப்பப்படுகிறது. இந்நிலையில் விளைச்சல் அதிகமானதால் திருப்பூரில் தக்காளி விலை பெருமளவு சரிந்துள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் 1 கிலோ தக்காளி 70 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்போது 7 ரூபாய்க்கும் குறைவாக விற்பனையாகிறது. ஆட்டோக்காரன் பாத்தீங்கன்னா 10 கிலோ 12 கிலோ போட்டுக்கிறாங்க 100 ரூபாய்க்கு. கடையில பார்த்தா 5 ரூபாய் ரீட்டைல் பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயிகள் வந்து ரொம்ப கவலோட இருக்காங்க. விலை கிடைக்கல, நம்ம உண்டான விலை கிடைக்கல, ஆள் பற்றாக்குறை. ஒரு ஆளுக்கு வந்து நான் 500 ரூபா 600 ரூபா கொடுத்தா ஆள் பற்றாக்குறை இருக்கு. ஆள் பற்றாக்குறதுனால நமக்கு கட்டுப்படி ஆகுதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. விலை கொஞ்சம் சேர்த்து தான் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருப்பாங்க. வில்ல தாசி கூட கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்காங்க விலை கம்மினால. 15 கிலோ தக்காளி 100 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் பெரும் நஷ்டம் ஏற்படுவதாகவும் போக்குவரத்து செலவுக்கு கூட கட்டுப்படி ஆகவில்லை என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோயில் தரிசன டிக்கெட்டுகளை வாட்ஸ்அப் மூலம் பெறும் வசதியை அறிமுகப்படுத்த உள்ளதாக ஆந்திர அரசு தெரிவித்துள்ளது. திருப்பதி கோயிலுக்கு செல்வோர் டிக்கெட் முன்பதிவு செய்வதை மேலும் எளிமையாக்கும் வகையில் மனமித்ராயிரம் திட்டத்தின் கீழ் வாட்ஸ்அப் மூலம் தரிசன டிக்கெட் மற்றும் தங்கும் அறைகளை முன்பதிவு செய்யும் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அதன்படி 9553000009 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஹாய் என அனுப்பி தொடங்க வேண்டும் எனவும் அதில் தரிசனம், நன்கொடைகள், பூஜை நேரம் உள்ளிட்ட தகவல்களை தேர்வு செய்ய வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. விரும்பும் சேவையை தேர்வு செய்து அதற்குரிய கட்டணத்தை செலுத்தினால் வாட்ஸ்அப் எண்ணுக்கே டிக்கெட் அனுப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் உள்ள துர்கா மல்லேஸ்வர சுவாமி கோயில், ஸ்ரீசைலம், காளஹஸ்தி, சிம்ஹாசலம் உள்ளிட்ட கோயில்களில் தற்போது இந்த வசதி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் விரைவில் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கும் நீட்டிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடி பில்டரை போல வீராவேசமாக மேலாடையை கழற்றக்கூடிய இவர் மது பாட்டில்களை கடத்திய வழக்கில் கைதானவர். விழுப்புரம் பழைய பேருந்து நிலையத்தில் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமாக நடந்து சென்ற நபரை அழைத்து விசாரித்தனர். அதில் விழுப்புரம் நகரை சேர்ந்த நாகமணி என்பதும் இவர் மீது சாராய வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரியவந்தது. முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் அவரை மதுவிலக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று சோதனையிட்டனர். அதில் அவருடைய கை, கால்கள், மார்பு, தோள்பட்டை என்று உடல் முழுவதுமாக நூதனமாக ஒட்டி எடுத்து வரப்பட்ட 120 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். அதைத் தொடர்ந்து நாகமணியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியிலிருந்து மது பாட்டில்களை விழுப்புரத்திற்கு கடத்தி வந்து விற்பனை செய்ததும் தெரியவந்தது. மத்திய அரசின் நிதி கிடைப்பது தாமதமாவதால் மக்களுக்கு பலன்கள் கிடைப்பதும் தாமதமாவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் மாவட்ட அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவின் மாநில அளவிலான 4வது ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் மத்திய அரசின் ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படும் 67 திட்டங்களை கண்காணிக்கவும் அதனை செயல்படுத்துவது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தை நடத்துவதாக தெரிவித்தார். ஒன்றிய அரசு நிதி கிடைக்க காலதாமதம் ஆகிறதுனால திட்டங்களோட பயன்கள் மக்களுக்கு சென்றடைகிறதில் தாமதமாகுது. கடந்த கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் முன்வைத்த கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திருமாவளவனின் கோரிக்கைப்படி பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீட்டிற்கான அலகு தொகையை குறைந்தபட்சம் 3,50,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அரசிடம் வலியுறுத்தியும் இதுவரை எந்த பதிலும் வரவில்லை என்றும் தெரிவித்தார். திரு செங்கோட்டையன் அவர்கள் கூறியபடி தேங்காய் விவசாயிகளுக்கு மிக விரைவாக பணப்பட்டுவாடா செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஊதிய நிலுவைத் தொகையான 2,118 கோடி ரூபாய் மத்திய அரசு தர வேண்டியிருப்பதாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார்.
தாவேக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டதில் அரசியல் இருப்பதாக திமுக தோழமை கட்சிகள் விமர்சித்துள்ளன. மாநில அரசு மத்திய அரசு ஒன்றும் கன்சல்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. கன்சல்ட் பண்ணனாலும் பண்ணலாம், பண்ணாட்டியும் இல்லை. இது அது வலைவீச்சா இல்லையா, இல்லை சோதனைக்காகவா, யார் யார் வருகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காகவா, அல்லது அந்த மீன் தங்களுடைய வலையிலே சிக்கிறது என்பதற்காகவா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். விஜய்க்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு எல்லாம் அரசியல் தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இன்னைக்கு சமூக பிரச்சனைகளுக்காகவும் சமுதாயத்துக்காண்டி உழைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிற, பாடுபடவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய அச்சுறுத்தல் இருக்கும் பொழுது அவர் சகோதரர் விஜய்க்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஒய் கேட்டகரி கொடுத்தது பொறுத்து ஒன்றிய பாஜக அரசு கொடுத்திருக்கிறாரு. இதற்கு பதில் மக்கள் கிட்ட தான் இருக்கணும். திடீரென்று அவர் கேட்காமல், அவரிடமிருந்து கோரிக்கை வராமல், ஆளுநரை சில வாரங்களுக்கு முன்பு சந்தித்ததனுடைய எதிர்வினையாக இன்றைக்கு ஒன்றிய அரசு அவருக்கு இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு தந்திருப்பதில் கண்டிப்பாக அரசியல் இல்லாமல் இல்லை. விஜயின் பாதுகாப்பு முக்கியமானது என்று நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். அது நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அவருடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வழங்கியிருக்குமேயானால் அதை வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். தனக்கு பாதுகாப்பு கேட்டு மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு விஜய் கடிதம் எழுதினாரா என்பது தெரியவில்லை என்றும் திருமாவளவன் கூறினார். சென்னையில் நகைப்பட்டறை செய்யும் குடோனில் ஊழியர் ஒருவர் 94 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணாநகர் விஓசி காலனியைச் சேர்ந்த ஷேக் சம்சு அலாம் என்பவர் 2007ஆம் ஆண்டு முதல் ஓட்டேரியில் நகைப்பட்டறை நடத்தி வருகிறார். இதில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் சுழற்சி முறையில் பணியாற்றி வரும் நிலையில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த அப்துல் நசீம் என்பவர் கடந்த 2 ஆண்டுகளாக வேலை பார்த்து வந்துள்ளார். 750 கிராம் தங்க நகையை பாலிஷ் போட்டுக் கொண்டு இருந்த நசீம் சிகரெட் பிடித்துவிட்டு வருவதாக கூறி வெளியே சென்றுள்ளார். நீண்ட நேரமாகியும் நசீம் பணிக்கு திரும்பாத நிலையில் சந்தேகமடைந்த ஷேக் சோதனை நடத்தியதில் 94 சவரன் நகை காணாமல் போனது உறுதியானது. இதனால் அதிர்ச்சியடைந்த பட்டறை உரிமையாளர் ஷேக் ஓட்டேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் குடோனில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் பந்திப்பூரில் சாலையோரம் நின்ற யானை அந்த வழியாக சென்ற வாகனங்களில் உணவை தேடிய காட்சிகளே இவை. உதகையிலிருந்து கர்நாடகா செல்லக்கூடிய பந்திப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த சில நாட்களாக ஒற்றை யானை சுற்றித் திரிகிறது. நேற்று அந்த யானை சாலையோரம் நின்றிருந்ததால் நெடுஞ்சாலையில் சென்றவர்கள் வாகனங்களை மெதுவாக இயக்கிச் சென்றனர். சிலர் ஆபத்தை உணராமல் வாகனங்களை நிறுத்தி வீடியோ எடுத்தனர். மற்றொரு இடத்தில் சாலையில் சென்ற வாகனங்களை அச்சுறுத்தாமல் அமைதியாக வேடிக்கை பார்த்தபடி நின்றிருந்த அந்த யானை காய்கறிகள் மற்றும் பழங்களை ஏற்றிச் சென்ற வாகனத்தை சரியாக அடையாளம் கண்டு அவற்றை எடுக்க முயற்சித்தது. தொடர்ந்து சாலையோரத்திலேயே உலவக்கூடிய இந்த யானையை வனத்திற்குள் விரட்ட வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்தனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணுக்காக முருகனுக்கு செய்ய வேண்டிய அபிஷேகத்தையே தள்ளி வைத்தது சர்ச்சையாகியுள்ளது. தமிழ்நாட்டில் முருகனின் அறுபடை வீடுகளுக்கும் ஆன்மீக சுற்றுப்பயணம் செய்து வரும் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் நேற்று திருத்தணி முருகன் கோயிலுக்கு சென்றார். கோயிலுக்கு சென்ற பவன் கல்யாணை கோயில் நிர்வாகத்தினர் வரவேற்றனர். பின்னர் 15 நிமிடங்கள் அமர்ந்து அவர் முருகனை வழிபட்டார். கோயிலுக்கு வெளியே காத்திருந்தவர்கள் பவன் கல்யாணை கண்டதும் ஆரவாரம் செய்தனர். பவன் கல்யாண் வருகையால் பொது தரிசனம் 1 மணி நேரம் நிறுத்தப்பட்டதால் பக்தர்கள் அவதியடைந்தனர். மேலும் முருகனுக்கு வழக்கமாக செய்யும் பஞ்சாமிர்த அபிஷேகத்தை பவன் கல்யாண் வருகையால் 20 நிமிடம் தாமதமாக செய்தது சர்ச்சையாகியுள்ளது. தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர் ஒருவர் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை உதவியாளர் இன்றி கணினி மூலம் எழுத உள்ளார். பார்வை மாற்றுத்திறன் மாணவர்கள் தேர்வுக்கு விடை கூற அவர்களின் உதவியாளர் எழுதுவது வழக்கமாக உள்ளது. சென்னை அடுத்த பூந்தமல்லியில் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு மேல்நிலைப் பள்ளியில் இந்த ஆண்டு 18 மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்வை எழுத உள்ள நிலையில் ஆனந்த் என்ற மாணவர் கணினி மூலம் தேர்வு எழுத பயிற்சி பெற்றுள்ளார்.
கணினி மூலம் தேர்வெழுத சிறப்பு அனுமதியை பள்ளிக்கல்வித்துறையிடம் அவர் கேட்டிருந்தார். இந்த சூழலில் வாசிப்பாளர் ஒருவர் கேள்வியை வாசிக்க, மாணவர் அதற்கான பதிலை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கணினியில் தட்டச்சு மூலம் பதிவு செய்கிறார். 2 ஆண்டுகள் கடும் பயிற்சிக்கு பிறகு இந்த தேர்வை ஆனந்த் எழுதவுள்ளார். வழக்கமாக ஒரு மாணவர் பொதுத் தேர்வு எழுத 3 மணி நேரம் ஒதுக்கப்படும் நிலையில் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு 1 மணி நேரம் கூடுதலாக வழங்கப்படுகிறது. கணினி வாயிலாக தேர்வெழுதும் நிலையில் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருக்கு ஆனந்த் நன்றி தெரிவித்துள்ளார். மற்ற மாணவர்களும் கணினி வாயிலாக தேர்வெழுத பயிற்சி எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தங்கள் இணையதளம் மத்திய அரசால் முடக்கப்பட்டிருந்தால் அதை சட்டப்படி எதிர்கொள்வோம் என்று விகடன் நிறுவனம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் கைவிலங்கிட்டு அழைத்து வரப்பட்டது குறித்து பிரதமர் மோடி பேசாமல் இருந்ததை சுட்டிக்காட்டி கடந்த 10ஆம் தேதி விகடன் பிளஸ் இணைய இதழில் சித்திரம் வெளியிடப்பட்டிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விகடன் நிறுவனத்தின் மீது தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மத்திய அரசிடம் புகார் அளித்திருந்தார். நேற்று பல இடங்களில் விகடன் இணையதளம் இயங்கவில்லை என அந்நிறுவனத்துக்கு வாசகர்களிடமிருந்து தகவல்கள் சென்றன. எனினும் தங்கள் தளத்தை முடக்கியதாக மத்திய அரசிடமிருந்து முறையான எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என்றும் எப்போதும் கருத்து சுதந்திரத்தை முன்வைத்தே இயங்குவோம் என்றும் விகடன் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஒருவேளை அட்டைப்படம் காரணமாக மத்திய அரசால் இணையதளம் முடக்கப்பட்டிருந்தால் அதையும் சட்டப்படி எதிர்கொள்வோம் என்றும் விகடன் நிறுவனம் கூறியுள்ளது. கருத்து சுதந்திரத்தை ஒடுக்கும் நடவடிக்கையை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ள சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்க விகடனுடன் நிற்போம் என உறுதியளித்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குரல் பாஜகவிற்கான டப்பிங் குரல் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். உங்களில் ஒருவன் பதில்கள் மூலம் பொதுமக்களிடம் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி முடிவுகள் இந்தியா கூட்டணிக்கு சம்மட்டியடி என்று எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு பதிலளித்தார். பழனிசாமியோட அறிக்கையை பார்த்தா பாஜகவோட அறிக்கை மாதிரி தான் இருக்கும். அவருடைய வாய்ஸே பாஜகவின் டப்பிங் வாய்ஸ் தான். நாம கள்ள கூட்டணி சொல்றத நிரூபிக்கிறார் பழனிசாமி. அவ்வளவு. முன்னதாக கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை தான் முரண்பாடாக நினைக்கவில்லை, ஆலோசனையாக பார்க்கிறேன் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை நான் ஆலோசனையாக தான் பார்க்கிறேன், முரண்பாடா நினைக்கிறது இல்லை. ஒரு குடும்பத்தில் வேலை செய்கிற ஆபீஸ்ல எல்லா இடத்துலையும் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். கருத்து சொல்வது ஜனநாயக பூர்வமான உறவின் அடையாளம் தான். 2019 ஒன்னா சேர்ந்து தேர்தல் களத்தை சந்திச்சுட்டு வரோம். அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் கள ஆய்வுக்காக செல்லும் வெளிமாவட்ட பயணங்கள் மன நிறைவாக இருப்பதாகவும் புதிய சக்தி தருவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். ஜப்பானில் கடந்த சில நாட்களாக கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. கடலோர பகுதியான நிகாடா மாகாணம் பனிப்புயல் தாக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடுமையான வானிலையின் காரணமாக வீடுகள் சேதமடைந்துள்ளன. வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. சமீப ஆண்டுகளில் இதுபோன்ற மோசமான வானிலையை பார்த்ததில்லை என்று 76 வயதான உள்ளூர்வாசி ஒருவர் தெரிவித்தார். இதற்கு முன்பாக கடுமையான பணியை பார்த்திருப்பதாக கூறியவர் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிலான பணியை தற்போதுதான் உணர்வதாகவும் கூறினார். இந்நிலையில் வரக்கூடிய திங்கட்கிழமைக்கு பிறகு வடக்கு ஜப்பானில் மற்றும் ஒரு பனிக்காற்று வீசும் என்று அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மகளிர் பிரீமியர் லீக் தொடரின் 2வது லீக் போட்டியில் மும்பையை வீழ்த்தி டெல்லி அணி கடைசி பந்தில் த்ரில் வெற்றி பெற்றது. வதோதராவில் நடந்த போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி அணி முதலில் பந்து வீசியது. முதலில் ஆடிய மும்பை அணியில் கேப்டன் ஹர்மன் பிரீத் மற்றும் நாட் ஸ்க்ரீவர் ஜோடி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. நாட் ஸ்க்ரீவர் ஆட்டமிழக்காமல் அதிகபட்சமாக 80 ரன்கள் எடுத்தார். 19.1 ஓவர் முடிவில் மும்பை அணி 164 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தது. 165 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய டெல்லி அணியில் ஷஃபாலி வர்மா அதிகபட்சமாக 43 ரன்கள் எடுத்தார். வெற்றிக்கு தேவையான 165 ரன்களை 8 விக்கெட்டுகளை இழந்து டெல்லி அணி கடைசி பந்தில் எடுத்தது. இக்கட்டான சூழலில் 35 ரன்கள் அடித்த நிக்கி பிரசாத் ஆட்டநாயகி விருதை தட்டிச் சென்றார். 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்ற டெல்லி அணி புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்தில் உள்ளது.